வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் பிளட் லைனுக்கான எக்கனாலஜி செக்மெண்ட் நடந்திருக்கும். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த எக்கனாலஜி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் பிரதர்ஸ் அவங்களுக்குள்ளேயே ஒரு பயங்கரமான ஒரு செக்மெண்ட் உருவாக்கியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்தது. சரி, அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி வாங்க தமிழில் பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யல தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. மெயின் ஈவெண்ட்டாக நம்ம தலைவன் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அரங்கத்துக்குள்ளே வருகிறார். வரும்போதே அவர் கூட அவருடைய நம்பிக்கைக்குரிய பாத்திரமான ஜேக்கப் ஹார்ட்டை கூட்டிகிட்டு வராரு. எந்த அளவுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்து எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு. மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா எக்னாலஜ் மீ அப்படின்னு சொல்ல மக்கள் எல்லாருமே எக்னாலஜ் பண்ணுறாங்க. பஃபலோ மக்களின் அவங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். பட் நான் இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கிறேன். அது சோலோக்காக. சோலோ இந்த இடத்துல நீ வரணும், வந்து என்னை எக்னாலஜ் பண்ணணும், நம்ம டீமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவனே பார்த்தீங்கன்னா தன்னை மனசுக்குள்ளே ஒரு பெரிய கற்பனை கோட்டை கட்டி வச்சுருக்காரு. அதனால கூப்பிட்றாரு. வர்றது எப்படி வராரு பாருங்களேன், ஏதோ குற்றவாளி மாதிரி சோலோசிக்கா வராரு. கூடவே ஜிம்மி அண்ட் ஜே ஊசோஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டோலு போலு மாதிரி டான்ஸ் ஆடிட்டு வராங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அப்படியே ரோமன் ரெயின்ஸ் கிட்ட சோலோசிக்காவை சரண்டர் பண்ணுறாங்க. ரோமன் ரெயின்ஸும் சோலோசிக்காவை பார்த்து கேட்குறாரு, என்ன சோலோ, கடைசியாக ஒன்று நான் எப்போ பார்த்து ஞாபகம் இருக்குதா? கடைசியாக நான் தான் ட்ரைபிள் சீஃப்னு சொல்லிட்டு என் முன்னாடி ஆட்டிக்கிட்டு இருந்தியே, அப்போ கடைசியாக ஒன்று பார்த்தது. அப்படி பேசிக்கிட்டே உங்களுக்குள்ள பழைய ஸ்டோரியெல்லாம் இருக்குல்ல, அதை ஒரு ப்ரொமோவாக போட்டு காட்டுறாங்க. நான் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட தோத்துட்டேன்னா நான் கூட ரோமன் ரெயின்ஸை தான் எக்னாலஜ் பண்ணணும், அவன் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருப்பார். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மேட்ச் நடந்திருக்கும். அந்த மேட்ச்சில் ட்ரைபிள் சீஃபாக ரோமன் ரெயின்ஸ், அதுவும் ஓடிசியாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்திருப்பார், ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃபாக. அது எல்லாத்தையுமே போட்டு காட்டுறாங்க. என்ன சோலோ, பழைய விஷயங்கள் இப்போ உனக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ மட்டும் இல்லை, உன் ஃபேமிலி மட்டும் இல்லை, எனி ஒன் எல்லாருமே என்னை எக்னாலஜ் பண்ணணும், என்னை ஏற்றுக்கணும். அன்றைக்கி நடந்த மேட்ச்சில் தோற்றதுக்கப்புறமா நீ என் பக்கம் வரவே இல்லை. சரி, நானும் போட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ திரும்பி உன்னை பார்த்தா நீ எப்படி இருக்கு தெரியுமா? இந்த இடத்துல அடிக்கிற வெக்கையில் ஒரு கோட்டு, கழுத்தில் ஒரு செயின், சம்மந்தமே இல்லாமல் பஃபலோ மாதிரி மண்டை, அதுக்கும் கீழே ஒரு கண்ணாடி. ஏன்னா அது கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியை பிடுங்கி கீழே போட்டு மிதித்து உடச்சிட்டாரு. என்னடா செயின் போட்டிருக்கிற, என்னடா கோட்டு போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சோலோசிக்காவை வச்சு கலாய்க்கிறாரு. பாரு, இந்த மாதிரி சீனிங்கெல்லாம் எம்னாலாம் போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காத. இந்த இடத்துல மரியாதையாக என்னை எக்னாலஜ் பண்ணி என்கிட்ட சரண்டர் ஆயிரு. அதான்டா போன வாரம் எங்கள் ஆள்கிட்ட தோற்று போனேன், அதுவும் அண்ணங்கிட்ட தோற்று போனடா. உங்கள் அண்ணங்கிட்ட தானே தோற்று போனேன், வேற ஒன்றும் தோற்று போனல, ஜெயகிட்ட தோற்று போனேன். இன்றைக்கி என்கிட்ட சரண்டர் ஆகு அப்படின்னு சொல்லும்போது சோலோசிக்காவை அதெல்லாம் கேட்காம வாயில் என்னத்தையோ போட்டு மென்னுட்டு இருக்காரு. இதை பார்த்து ஜிம்மி ஜே ஊசோஸ் கடுப்பாக்குறாங்களோ இல்லையோ, ஜேக்கப் ஹார்ட் செம டென்ஷன் ஆகிட்டாரு. அப்படியே ஓடி வந்து சோலோசிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா டாங்கான் டெத் கிரிப்பை போட்டுட்ருக்காரு. இதை பார்த்து ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது சொல்லுவார் பார்த்தா கொஞ்ச நேரம் சும்மா தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜேக்கப் ஹார்ட்டுவை பார்த்து திட்டுறாரு. டே முட்டா பயலே, நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தேனா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது நான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன்னா நீ ஓகே அப்படி அட்டாக் பண்ணுறேன், ஓகே. நான் இன்றைக்கி அவங்ககிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த பிளட் லைனில் ஜாயின் பண்ணுவியா மாட்டியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நல்ல விதமாக தான்டா பேசிக்கிட்டு இருக்கிறேன், தேவையில்லாமல் வாய்க்குள்ள நெய்யா கொடுக்கறது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாரு. அதுக்கப்புறமா சொல்லார், உண்மையிலேயே ஹானரபிள் ட்ரீஃபாக நீ வந்து இன்னும் என்கிட்ட வந்து வரல. என் டீமில் பார்த்தீங்கன்னா ஹானரபுளாக நான் சொல்கிறக்கே ஒவ்வொரு பேச்சுக்கும் அடுத்த வார்த்தை எதுவுமே கேட்காம அதை மட்டும் நிறைவேற்றுற ஆளா இன்னும் ஜேக்கப் வரல, முரட்டுத்தனமான குணம் மட்டும் தான் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹானரபிள் மெம்பர் ஆஃப் த பிளட் லைன் சொல்லிட்டு 2 கருப்பு மாலைகளை எடுத்து முதலாவது ஜிம்மி ஊசோவை கூப்பிடாரு, அவருடைய கழுத்தில் போடுறாரு. அவ்வளோ சந்தோஷம் தலைவனுக்கு ஜிம்மி ஊசோவுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே ஜே பக்கம் போகிறாரு. ஜே பக்கமும் அவருடைய கருப்பு மாலையை போட்டுட்டு அப்படியே கட்டி பிடிச்சி 2 பேரையுமே எக்னாலஜ் பண்ணுறாரு. ஆக்சுவலி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜேக்கப் ஹார்ட்டுக்கு மனசு உடஞ்சி போயிட்டுங்க. ஐ லவ் யூ ரோமன் சொல்லிட்டு பொம்பளை புள்ள மாதிரி உன் முன்னாடியே சுற்றிக்கிட்டு இருந்தேன்டா, ஆனால் என்னை கண்டுக்கவே மாட்டேங்க பத்தியா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஹார்ட் ஒரு மூலையிலேருந்து முக்கில் போய் குமுறிட்டு கிடக்கிறாரு. பட் ஆனால் ரோமன் இதை கண்டுக்கவே மாட்டேக்காரு. அவருக்கு தேவை ஜிம்மி ஜே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல காட்டுறாங்க. ஜேக்கப் ஹார்ட் ஒரு முக்கிலேருந்து அழுகிட்டு இருக்காரு. இப்போது சோலோசிக்காவை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணும்போது சோலோசிக்காவை காப்பாற்றுறதுக்காக அந்த இடத்துக்கு எல்லை நைட் வருகிறார்.
LA Knight அரங்கத்துக்குள்ளே வந்த உடனேயே அப்படியே ஜிம்மி அண்ட் ஜே ஊசஸை எப்படியோ வெளியே தள்ளிட்டு ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ்ன்ட்டு அவரை நெக்ஸ்ட்டு சேலஞ்ச் பண்ணியிருக்காருல. அதுக்காக ரோமன் ரெயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா பிளட் லைன் கிட்ட நீங்கள் தேவையில்லாமல் LA Knight கிட்ட வம்புக்கு போகிறீங்க அப்படின்னு வேறு பேசியிருக்காரு. அப்படியே ரிங்குக்குள்ளே வந்து நின்றா அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. நம்ம ஜேகாவாட்ட சும்மா இல்லாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா LA Knightக்கு வாய்க்கு கையில் விட்டு நெய் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஏன்டா நான் உன்ட்ட கேட்டேனா இப்போ அவனை அடிக்கிறதுக்கு உன்ட்ட கேட்டேனா எனக்கு பேச்சை கேட்காம எதுவுமே பண்ணாதான்னு எத்தனை சொல்லிட்டு செம கோவத்தில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஃபாட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டே இருக்காரு. ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தாரு, அடே உனக்கு ஹெல்ப்லாம் பார்த்தா என்னையா திட்டுற பத்தியா, என் முன்னாடியே அவங்களுக்கு மாலையை போடுற மரியாதை காட்டுற என்னை மட்டும் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹார்ட் ப்ரோக்கன் ஆகி ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா நடக்குது எல்லாத்தையுமே வேடிக்கை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்கப் ஃபாட்டு நிற்கிறார். அந்த மனுஷன் அப்பயே உடஞ்சிட்டாரு, அது நல்லாவே நமக்கு தெரியுது. இப்போது ஜேக்கப் ஃபாட்டுவை தள்ளி விட்டுட்டு அப்படியே சோலோ சிக்காட்ட வராரு. டே நீ இந்த இடத்துல நீ எப்போவோ என்னை எக்னாலஜ் பண்ணியிருக்கணும்டா, நீ என்கிட்ட தோற்று 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் நீ எவ்வளவோ ட்ராமா பண்ணிட்ட. இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டார்டிங் இருக்கும்போது நான் தான் இந்த யாராவுடைய தலைவனாக இருந்தேன், இப்போவும் தலைவனாக நான் தான் இருக்கிறேன். ஏன் கூட சேர்ந்துட்டு சோலோ இவனை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சோலோஸுக்கும் வேறு வழியே இல்லாமல் சாரி LA Knight என்னை மன்னிச்சுக்கோ, என் ரோமன் என்னை அட்டாக் பண்ண சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே கத்துறாருங்க. சமோன் ஸ்பைக்கை இவருக்கு போடுவான்னு பார்த்தா அப்படியே திரும்பி ரோமனுக்கு ஒன்று போட்டாருப்பாருங்களேன். அப்படியே ஜிம்மி ஜே ஊசோ இல்லை, மக்களே அரண்டு போயிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் அந்த இடத்துல சுருண்டே போயிட்டாருங்க. ஜேக்கப் ஃபாட்டு இதை பார்த்துட்டே இருக்கிறாரு, நடக்கட்டுன்னு. இப்போ ஜிம்மி ஜே ரெண்டும் கேட்காங்க, என்னடா பண்ணி வச்சுருக்கிற, நம்ம தலைவன்டா, ட்ரைபல் சீஃப்டா, அவரை போய் இப்படி சமோன் ஸ்பைக் போட்டியடா படுவாவி பயலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து இவரை பார்த்தா இப்போ சோலோ சிக்காவை என்ன பண்ணுறாரு தெரியுமா, அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே கை விட்டு இந்த கன் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அதை காட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஜே ஊசோஸ் பக்கம் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி காட்டுறாரு. அப்புறம் என்ன இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ணாரு. இப்போ LA Knightடும் ஓரளவுக்கு தெளிவாக வந்துட்டார். LA Knight மற்றும் ஜேக்கப் ஃபாட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஜிம்மி ஜே இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஒருத்தர் மாறி அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சோலோ சிக்காவே ஜிம்மி ஜே ஊசோஸை மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு கீழே இல்லை மேலே என்ன நடக்குது அப்படிங்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்காக கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது நம்ம சோலோ சிக்காவை இருக்கார்ல, அவர் பார்க்குறத LA Knight நல்லாவே பார்த்துட்டாரு. LA Knight மெதுவாக எழுந்துனதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் பஞ்சு போடலாம் ட்ரை பண்ணுறாரு. இப்போ சோலோ சிக்காவை உள்ளே வந்து ஹெல்ப் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அதே இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அப்போது என்ன பிரச்சனைனா ஜேக்கப் ஃபாட்டு ஏதாவது பண்ணுவார்னு எதிர்பார்க்குறோம். ஜேக்கப் ஃபாட்டு எதுவுமே பண்ணல. ரோமன் ரெயின்ஸ் அவருடைய சூப்பர்மேன் பஞ்சை போட வரும்போது அதையே ஆயுதமாக்கி அவருடைய ஃபினிஷரை போட்டார். ஜேக்கப் ஃபாட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆமாம் என்னை பார்த்துக்கிட்டு இருந்தானே சொன்னேன், எதுவுமே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. அதனால் கடும் கோபத்தில் ஜேக்கப் ஃபாட்டு ஒரு ஹெல்ப் கூட பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு பண்ணவே இல்லை, அப்படியே பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கிறாரு. அதே நேரத்தில் சோலோ சிக்காவா LA Knight கூட கை கோர்த்துட்டு இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. பட் நான் இன்னும் ஜேக்கப் ஃபாட்டு பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்கள் என்ன வேணால் பண்ணி தொலைங்கடா, ரோமன் ரெயின்ஸோடைய ஆர்டருக்காக நான் வெயிட் பண்ணுறேன்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. இப்படி ஒரு பஞ்சாயத்தான ஒரு விஷயம் இன்றைக்கி மண்டே நைட்டாக நடந்திருக்குது. அடுத்த வாரம் ஜேக்கப் ஃபாட்டோட நிலைமை என்ன, சோலோ சிக்காவோட நிலைமை என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஸோ பிளட் லைன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்குது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.